ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். பல அரசியல் கட்சிகள் குறித்து நம்ம இதுவரைக்கும் பார்த்திருந்தாலும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் கால் பதிக்க துடிக்கின்ற பிஜேபி குறித்து நம்ம பார்க்கலையே நான் எப்போது யோசிக்கிறது உண்டு. ஏன்னா அதற்கான காரணங்கள் வரல. மத்தியில இருந்து ஆள்ற கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல தலைவர்கள் ரொம்ப இருக்க மாட்டாங்க. தமிழகத்துல தனியா ஸ்பெசிபிக் டெவலப்மெண்ட் எதுவும் வராது. மத்திய கமாண்ட்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஹை கமாண்ட் என்ன சொல்லுவது அப்படி கேட்டு நடந்துருவாங்க. அதனால பேசு பொருள்களோ சர்ச்சைகளோ அங்க அவ்வளவு வராது. அப்படி நீங்க ஒரு விஷயத்தை விவாதிக்கணும் அப்படின்னா மத்திய சென்ட்ரல் கமாண்டை பத்தி தான் விவாதிக்கணுமே தவிர மாநில தலைமைங்கிற பொதுவா பேரளவுலதான் இருக்கும். இந்த எலெக்ஷன்ல தான் ரெண்டு பக்கமுமே கொஞ்சம் காங்கிரஸ்லயும் சரி பிஜேபிலையும் சரி கொஞ்சம் சலசலப்புகள் வந்திருக்கு. காங்கிரஸ் ஒரு கூட்டம் வந்து நமக்கு ஆட்சியில அதிகார பங்கு வேணும்னு கேட்கறாங்க, ஒரு கூட்டம் தாவேக்காவோட போகணுன்றாங்க. அப்படி ஒரு சலசலப்பு இருக்கு. பிஜேபியிலும் இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதான் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், பிஜேபியோட பாப்புலர் ரெண்டு லீடர்ஸ் இருக்காங்க. பாப்புலர் லீடர்னு ஒண்ணு. அந்த பாப்புலர் லீடர்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே பிஜேபி காரங்க எல்லாரும் சொல்றோம் அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் அரசியல் அனுபவம் மற்றும் முக்குளத்தோட வாக்கு வங்கி முன்னால் நிறுத்தி பிஜேபியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் என்னதான் இருந்தாலும் அவங்க பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நயினார் நாகேந்திரன் இந்த போஸ்டுக்கு வந்தது அண்ணாமலை அவர்களுக்கு பிடிக்கப்பட்டா இருந்திருக்கும். ஏன்னா நயினார் நாகேந்திரன் இன்னும் ஓன் ரைட் தன்னோட சொந்த உரிமையிலேயே ஒரு மிகப்பெரிய தலைவரா தென் மாவட்டங்களில் ஒரு தலைவரா இதற்கு முன்னாடியே இருந்தவர். அப்போ பிஜேபியும் அதற்கேற்ற மாதிரிதான் அவரை தலைவரா வச்சு காய நகர்த்தும் போது அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறாருங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா இதுவரைக்கும் இருந்தவங்க இன்னுமே பெரிய தலைவர் கிடையாது. வேற்று கட்சியிலிருந்து வந்த ஒருத்தரை உடனே தலைவராக்கி அந்த தலைவர் பதவியில அவர் ஹெவி வெயிட்டா இருக்கும் அண்ணாமலை ஒதுக்க ஒரு முயற்சி நடக்குதுங்கிறது ஒரு பரவலா பேசப்பட்ட ஒரு வார்த்தை இருந்துச்சு. இருந்தாலும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அண்ணாமலை என்பவர் கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து பாஜகவால் கர்நாடக அரசியல் முதல் இறக்கிவிடப்படுவார் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் தான் அண்ணாமலை. அப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு திருப்பி இங்க பிறப்பு மாநிலமான தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து அவரை தலைவராக்கிறாங்க. அவரோட செயல்பாடுகள் வந்து அவரோட தொண்டர்களுக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்து பிஜேபியில அண்ணாமலை ஒரு பெரிய தலைவர்னு ஒரு பிம்பத்தை அவர் கிரியேட் பண்றாரு. அப்படின்னா அந்த பிம்பம் கிரியேட் பண்ணா அதுக்கு பின்னாடி அந்த பணத்தை செலவழிச்சு அந்த மீட்டிங்கை போட்டு எல்லாத்தையுமே பண்ணது பிஜேபியோட மத்திய ஹைகமாண்ட். அந்த தமிழகத்துல அவங்க அவ்வளவு பெரிய கட்சி கிடையாது. இந்த பிஜேபியோட மத்திய ஹைகமாண்ட் அதாவது அமித்ஷா அவர்களோட பேக்கிங் தான் அண்ணாமலை மேல வர்றாரு. தன்னை தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அண்ணாமலை மேல வர்றாரு. மேல வந்து அவர் தமிழகத்துல ஒரு பிஜேபியின் அசைக்க முடியாத தலைவர் தான் பிஜேபிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட கொண்டு வந்து வச்சிருந்தாரு. அப்ப என்னைக்குமே மத்திய கட்சியில் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவங்க யாருமே எந்த ஒரு தனி லீடருமே தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டேட்ல பெரிய ஆளாக வர்றத விரும்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா பெருந்தலைகளும் இன்னைக்கு பிஜேபியோட மாநிலங்கள் பல இடத்துல ரிமூவ் பண்ணப்பட்டாங்க, எடுக்கப்பட்டிருக்காங்க. வசுந்தராஜ் சிந்தியா வந்து இன்னைக்கு ராஜஸ்தான் சிஎம் கிடையாது, மனோகர் கட்டர் ஹரியானாவோட சிஎம் கிடையாது, சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசோட சிஎம் கிடையாது. அப்படி ஒதுக்கி மத்தி கொண்டு போயிருவாங்க அல்லது அவங்களை அரசியல் விட்டு மெதுவா தள்ளி கொண்டு போயிருவாங்க. எந்த ஒரு மனிதனும் மத்திய ஹைகமாண்டோட பெருசாகிறத அங்குள்ள ஆட்கள் விரும்ப மாட்டாங்க. அப்ப இன்றைக்கு இந்த ஒரு கொள்கைக்கு பலிக்கடாவாக்கப்பட்டிருக்கிறாரா அண்ணாமலைங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து ஒரு பிஜேபிக்குள்ள வந்து அவருக்குள்ள ஒரு அதிரடி பாலிடிக்ஸ்னால அவர் மேல வந்து இன்னைக்கு பிஜேபி அசைக்க முடியாத தலைவரா இருக்குங்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கும் ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. எப்படி நயினார் நாகேந்திரன் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர், அது இவர் போல மேற்கு பகுதி தமிழ்நாட்டில் வந்து மிக கணிசமான தொகையில இருக்க எண்ணிக்கையில இருக்கின்ற கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனா இங்க என்ன ஒரு பெரிய மைனஸ்னா அந்த சமுதாயத்தோட வாக்கு அந்த மேற்கு தமிழ்நாட்டையும் தான் கைக்குள்ள கொங்கு மண்டலத்தையும் தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி. இவர் இல்ல, அவர் இருக்கிற வரைக்கும் இவர் எவ்வளவு முட்டினாலும் போனாலும் இவரால் ஒரு பெரிய லெவலில் அங்க ஒன்றும் சாதிக்க முடியாது. அப்ப நயினார் நாகேந்திரன் உள்ள கொண்டு வந்திருக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா தென் மாவட்டங்கள் ஆல்ரெடி ஹிந்து நாடார்களோட வாக்கும் கொஞ்சம் இருக்கு, முக்குளத்தூர்ல நம்ம கையில் எடுத்துக்கணும், தென் மாவட்டங்களில் நம்ம ஒரு கணிசமான இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி உள்ள கொண்டு வருது. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வேணுங்க, நயினார் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அவர் கையில கிடைக்கிறாங்க. அப்ப இதுதான் இந்த பின்புலம். அப்ப நயினாரை உள்ள கொண்டு வரும்போதே எல்லாரும் பேசுனது என்னன்னா ஒரே உரைக்குள்ள ரெண்டு வாள் இருக்க முடியாது. நயினாரும் ரொம்ப சாதாரணமா தன்னை ஒருத்தர் கீழே தள்ளிட்டு மிதிச்சு போற மத்த இதுக்கு முன்னாள் தலைவர்கள் என்ன சொன்னாலும் அண்ணாமலை என்ன சொன்னா ஒதுங்கி போய்க்குவாங்க. அப்படி ஒதுங்கி போய் நிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் பேஸ் இல்லாம செல்வாக்கு இல்லாத ஒரு நபர் கிடையாது நயினார் நாகேந்திரன். அப்ப நிச்சயமா உரசல் வரும் எதிர்பார்க்கப்பட்டதுதான். அண்ணாமலை என்னெல்லாம பண்ணி பார்த்தாரு, ஆனா நயினாரால தன்னோட பதவியை தக்க வச்சுக்கிட்டு தான் இன்ன வரைக்கும் நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். இப்ப இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை கேடஸ் பத்தி ரொம்ப பிரபலமா இருக்காருன்னா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணீங்களா, திருப்பரங்குன்ற சர்ச்சை. இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் நடக்கும்போது நீங்க பாருங்க, எனக்கு அது அண்ணாமலை அவர்கள் ஓரங்கிட்டதுக்காக நடக்கப்பட்ட ஒரு விஷயமா தோணுச்சு. அது நடந்த டர்ஃப் அப்படிமா நடந்த இடம் வந்து முழுக்க நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட ஆட்களோடு சம்பந்தப்பட்ட இடம். அங்க அண்ணாமலைக்கு பாக்கெட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் கிட்டத்தட்ட ஜீரோ. அப்போ அதை முழுக்க முன்னாடி எடுத்து நின்று எல்லாம் பண்ணது நயினார் நாகேந்திரன் அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களும் பண்ணும்போது லைம் லைட் சொல்லுவாங்க இல்லையா,
மீடியாவோட வெளிச்சத்துக்கு வர்றவர் யார்? நயினார் நாகேந்திரன். இது எனக்கு என்ன எப்போதுமே தோணும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்ல ஒன் அப் மேன்ஸ் சொல்லுவாங்க, யார் பெரியாள்னு காமிக்கிறதுக்காக இது நன்றாக பயன்படுத்தி கொண்டார் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். அந்த இடத்துல அண்ணாமலை கொஞ்சம் லேட் ஆயிட்டார். ஏன்னா நயினார் நாகேந்திரோட கோட்டையில தென் மாவட்டத்துக்குள்ள போய் வேலை சோபிக்க முடியல. தென் மாவட்டங்கள் இந்த இஷ்யூ எடுத்து அவர் மேல பேசி நயினார் நாகேந்திரன் தன்னோட பலத்தை அந்த இடத்துல ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டாரு. அப்ப நயினார் நாகேந்திரன் பிஜேபிக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி பண்றதுனால ஹைகமாண்டுக்கு நான் இருக்கிறேன், என்னாலே சாதிச்சு காமிக்க முடியும்னு காமிச்சிட்டாரு. அப்ப அண்ணாமலைக்கு இது ஒரு சின்ன பின்னடைவு தான். இந்த விஷயத்துல நம்மளால இன்னும் செய்ய முடியல. வெளியில கோயம்புத்தூர்ல உட்காந்து அவரோட பிரஸ் மீட் போட முடியுது தவிர, சும்மா வந்து பார்க்க முடியுது தவிர, அந்த இடத்துல கிரவுண்ட் லேரிங் வேலை பார்த்தது நயினார் நாகேந்திரன் தான். அவர் அதிகமா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். நம்ம டம்மியாக்கு ஒரு முயற்சி நடக்குது, நல்லாவே பார்த்துக்கிட்டார். இப்போ நிறைய பேர் ஒண்ணு என்ன பேசுறாங்க, அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி விடுவாருங்க அப்படின்னு. அது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னொருத்தர் தனி கட்சி தொடங்குறதுக்குள்ள ஸ்பேஸ் ரொம்ப கம்மி இன்றைக்கு ரேஞ்சில. நீங்க என்னதான் பெரிய அப்படி இப்படின்னு சொன்னாலும் தனியான அண்ணாமலையால 5 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அவர் நிலைமை மோசம் தான். ஆல்ரெடி இங்க விஜய் நிக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு தனி கட்சிகளும் அதிமுக திமுக இருக்கும்போது அவரும் கூட்டத்தில் மறைந்து போய் விடுவார். இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும், தனி கட்சி ஏன் தொடங்க முடியாதுன்னா, பிஜேபி இவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு முயற்சி எடுத்து அண்ணாமலைன்னு ஒரு தலைவரை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கு. நாளைக்கு ஒரு பிஜேபி மூஞ்சிலே மிதிச்சுட்டு தனி கட்சி தொடங்கினார்னா, இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும் பிஜேபி தான் எதிரிகளை இல்லாம ஆகிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அவ்வளோத்தையும் பண்ணும். எதிரிகளுக்கே அந்த நிலைமைனா அண்ணாமலை துரோகிங்கிற கேட்டகரியில வந்துருவாரு. அவர் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நீ புரிஞ்சுக்கணும். உடனே சில பேர் சொல்லுவாங்க அப்பழுக்கற்ற கருத்துக்கு சொந்தக்காரர். அரசியல் யாரும் அப்பழுக்கற்ற கருத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது. எல்லா கரங்களிலுமே கரை படிந்திருக்கும். அவங்க ஆளுங்கட்சியா இருக்க வரைக்கும் இது வெளியில வராது, எதிர்கட்சியா இருக்கும் போது வெளியில வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறாரோ அதே சமயத்துல நோண்டுவாங்க, அவருக்கு பிரச்சனை வரலாம். அண்ணாமலை வெளியில போவாருங்கிறது நான் எதிர்பார்க்கல. இன்னொன்னு பிஜேபியோட இருக்கிறது அவருக்கும் லாபம். ஏன் லாபம்னா, ஒண்ணுமே இல்லைன்னா மத்திய மினிஸ்டர்ல ஏதாவது போஸ்ட் வாங்கிட்டு அங்க போய் உட்காந்துக்கலாம், திருப்பி ஸ்டேட்டுக்கு ஜம்ப் பண்ணலான்னு கூட அவர் நினைக்கலாம். அந்த வசதி அவருக்கு பிஜேபி தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 6 சீட்டுக்கு ஏன் அவர் 6 சீட்டு எலெக்ஷன் இதான் போடுறாங்க. இது அரசியல் ஒரு சொல்லுவாங்க, உங்க எதிரியை நீங்க கீழே காமிக்கிறதுக்கு சில விஷயங்கள் ஒரு பாராட்டுற மாதிரி அவங்கள கேவலப்படுத்துறது. 234 தொகுதிக்கு தலைவர் யாரு? நயினார் நாகேந்திரன். அப்ப அவருக்கு சமமான நிலையாச்சும் இருக்கிற அட்லீஸ்ட் அண்ணாமலை ஒண்ணு விட்டுருக்கணும், ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து ஸ்டேட் முழுசுக்குள்ள பொறுப்பு கொடுத்துருக்கணும். 234 70 60 70 பேர் போடுற ஒரு போஸ்ட்ல நீங்க அண்ணாமலையை போய் போடும்போது என்ன அர்த்தம்? நீயும் இந்த 60 70 ஒருத்தன் தான், 10ஓட 11 அத்தோட நீயும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரை போட்டாங்க. அப்பவே எதிர்பார்த்த உடனே இது வேண்டாம்னு சொல்லுவாரு. ஆனா அண்ணா கொஞ்சம் டாக்டிக்கலா வெயிட் பண்ணி என்ன சொல்லிட்டாரு, என் தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் அப்படி தனியா பார்க்க முடியாது, என்ன வேலை கொடுத்தீங்கனாலும் நான் செய்வேன், பட் இந்த தொகுதி பொறுப்பாளர் பதவியில் நானே விளைவிக்கிறேன். இது பிஜேபி காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் அன்பிரசிடென்டட் தலைமை இதை விரும்ப மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை இதை ஏன் செய்யறாருன்னா, இதை ஒத்துக்கிட்டு அவர் 6 தொகுதிக்குள்ள தன்னை சுருக்கி கொண்டார் என்றால் நயினாருக்கு அவர் ரொம்ப கீழே உள்ள டெபுட்டி 60ல ஒருத்தருங்க மாதிரி ஆயிடுவாரு. அது அரசியல் ஆப்டிக்ஸ் அவருக்கு நல்லதல்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? ஓப்பனாவே ரிபல் பண்ணாலும் மத்தியில் உள்ள பார்ட்டி ஹைகமாண்ட பாதிச்ச மாதிரியாகவும் நாளுக்கு நமக்கு வளர்ச்சி இருக்காது. அப்ப என்ன பண்ணும்? பார்ட்டி ஹைகமாண்டையும் பாய்க்க கூடாது, அதே சமயத்தில் தன்னோட இமேஜையும் காப்பாத்திக்கணும்னு ரெண்டுக்கும் நடுவுல பூந்து அவரு எங்க தகப்பனார் உடம்பு சரியில்லைங்கிறதுனால உண்மையா கூட ஃபேக்ட், நான் அரசியல் இந்த 6 தொகுதியை பார்க்க முடியாது, இப்போதைக்கு நான் தேர்தல் பொறுப்பாளர் பதவி விளைவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ இது பிஜேபி கட்சிக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எந்த கட்சிக்குமே 4-5 பெரிய தலைவர்களுக்கு நல்லதுதான். ஆனா டாப் லெவல்ல என்னைக்குமே காம்படிஷன் இருக்கக்கூடாது. ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா அடி லெவல்ல காம்படிஷன் இருந்தா வேற விஷயம். தலைமையில என்னைக்குமே 3 4 5 காம்படிஷன் இருந்துச்சுன்னா அந்த கட்சி அந்த ஊர்ல வளரவே வளர்றதுங்கிறது அரசியல் இதற்கு நிதர்சனமான உண்மை. உதாரணத்துக்கு அதிமுக எடுத்துட்டீங்கன்னா கீழே பிரச்சனை இருக்கும், எம்ஜிஆர் ஜெயலலிதா. டிஎம்கே எடுத்துட்டீங்கன்னா கீழே ஒவ்வொருத்தையும் பெரியார் பிரச்சனை இருக்கும், அண்ணா கலைஞர் ஸ்டாலின். அந்த ஹையர் ஆர்கியில ப்ராப்ளம் இல்லை, கீழே தான் பிரச்சனை இருக்கும். அப்ப மக்களுக்கு இவங்கள பார்த்தா ஓட்டு போடுவாங்க. இங்கே அவரான் சண்டை வந்துச்சுன்னா 2 பேருக்கும் தனி செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா இவர் கேண்டிடேட்டுக்கு அவர் ஒர்க் பண்ண மாட்டாரு, அவர் கேண்டிடேட் இவர் ஒர்க் பண்ண மாட்டாருங்கிற மாதிரி போயிடும். இதே தலைமை கான்ஸ்டன்டா இருந்து கீழே 2 பேர் இருந்தாங்கன்னா நம்ம நல்ல வேலை பார்த்து தலைமையிட்ட பேர் 2 பேருமே வேலை பார்ப்பாங்க. தலைமையே ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த கட்சியில் உள்ள அடுத்த விங் இருப்ப 2 தலைமை இருந்தாங்கன்னா இந்த தலைமை அவருக்கு கேண்டிடேட்டுக்கு வேலை பார்க்காது, அந்த தலைமையில் இருக்குன்னு நினைக்கிறோம், இவரோட கேண்டிடேட்டுக்கு வேலை பார்க்க மாட்டான். அப்ப கட்சி அந்த இடத்துல பாதிக்கப்படும். இந்த இடத்துல பிஜேபி ஓரளவுக்கு வளர்த்து கொண்டு வந்த அந்த கிரெடிட் இவருக்கு சேரும், அண்ணாமலைக்கு சேரும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நயினாரு அடுத்த லெவலுக்கு தன்னோட கட்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கிளாஷ் ஆகுது, 2 தலைமை கிளாஷ் ஆகுறது பிஜேபிக்கு நல்லதல்ல. ஏன்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் கட்சியா இருந்தா கூட தாங்கிக்கலாம் நீங்க.
பிஜேபிங்கிறது தரைமட்டத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆக தமிழகத்தில் இன்னும் நிலைப்பாடுள்ள ஒரு கட்சியா இல்ல. அப்படி இருக்கும்போது எல்லாரோட முயற்சியும் சேர்ந்து இருந்தா தான் கொஞ்சமாச்சும் மேல வரும். இப்ப இன்ன வரைக்கும் அதிகபட்சம் 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ தான் கட்சிக்கு போயிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஜெயலலிதா கூப்பிட்டு சொன்னதாக சொல்லுவாங்க, வாங்க உட்காருங்க போங்க, உங்களோட கூட்டணி வச்சா யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன அளவு கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு எடப்பாடி வச்சிருக்காரு. அப்ப அண்ணாமலையோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க முடியும் அப்படி எல்லாரும் கேட்கும். நான் ஒன்னே சொல்லுவேன், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்க பிஜேபி தலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆம் ட்விஸ்ட் பண்ணி லீடர்ஷிப் வாங்க முடியாது. காங்கிரஸ்ல அதே மாதிரி தான், போடா நான் தெருவுக்கே போடாலும் பரவாயில்ல நீ வெளில போ அப்படின்னு சொல்ற லீடர்ஷிப் தான் என்னைக்குமே செட்டில் லீடர்ஷிப்ல இருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணணும், தன்னோட அரசியல் எதிர்காலத்தை அவர் யோசிக்கும் போது இந்த சூழ்நிலையில் எலெக்ஷன் வரைக்கும் அவர் பொறுமையா இருந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இப்ப உடனே எடுத்தாங்க ஒருத்தர் முடிவு எடுக்க முடியாது. இன்னும் 2 மாசம் 3 மாசம் தான் இருக்குது. அப்போ இந்த பீரியட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வெயிட் பண்ற பீரியட்ல ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பிஜேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நயினாருடைய காரங்கள் இன்னும் பலப்பட்டுரும். இல்ல எதிர்கட்சியாக இருந்தும் அவங்களால ஆட்சிக்கு வர முடியும்னா அதை வச்சு நயினாரை தட்டி விட்டு அண்ணாமலையோட பவர் இன்னும் கட்சியில கூடிரும். அப்ப இந்த ஒன்னப்மேன்ஷிப் நயினார் ஜெயிக்கணும்னு நினைப்பாரு, அண்ணாமலைக்கு இவர் ஜெயிச்சிட்டாருன்னு இவர் பெரிய ஆயிடுவார்னு ஒரு எண்ணம் வரும். அப்ப இது கட்சிக்கு நல்லதா? நிச்சயமா கட்சிக்கு நல்லது கிடையாது. அப்ப பிஜேபி என்ன பண்ணாலும் என்னோட ஒரு ஒப்பீனியன், இது நடக்காம போகலாம். இந்த 2 மாச கேப்புக்குள்ளேயே அண்ணாமலையை அவங்க பிளக்கேட் பண்ணு சொல்லுவாங்க. அவர் சந்தோஷப்படுத்த வேண்டும், வேற வழி கிடையாது. ஏன்னா தமிழகத்துல பிஜேபியோட செல்வாக்குல அண்ணாமலைக்கு ஒரு பெரும்பங்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 2 மாச கேப்புக்குள்ளேயே அவர் மத்திய மந்திரியை நீங்க ஆக்கலாம். மத்திரிய யூனியன் மினிஸ்டராகவோ இல்ல மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்டாவோ ஆக்கி அவர் விருப்பப்பட்ட ஒரு துறையை கொடுத்து நீங்க சந்தோஷப்படுத்தலாம். ஒண்ணுமே இல்லாம பதவியே இல்லாம நீங்க ஒரு வெறுமனே திருசங்கு சொர்க்கத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அதிருப்தி இன்னும் வளரத்தான் செய்யும். அதிருப்தி வளர்ந்துட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அண்ணாமலை ஓப்பனா நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. நான் வேலை செய்யாம ஒதுங்கி இருந்தாலே போதும், அந்த சிக்னல் தொண்டர்களுக்கு தெரியும், அவர்களும் வேலை பார்க்க மாட்டார்கள். அப்போ கட்சியோட வளர்ச்சி அடிமட்டத்துல பாதிக்கும். இது எலெக்ஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ், எந்த தேர்தலுக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். அப்ப அடுத்து அண்ணாமலை என்ன செய்ய போகிறாங்கிறத வச்சுதான் தமிழகத்துல அரசியல பாதிக்குதோ இல்லையோ பிஜேபியோட வளர்ச்சி அது எப்படி கொண்டு போகுதுங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா பெருவாரில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் தொண்டர்கள் மத்தியில அண்ணாமலைக்குன்னு ஒரு பிஜேபியோட கடுமையான தொண்டர்கள் மத்தியில அண்ணாமலைக்குன்னு ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயரை பயன்படுத்தாம அவங்க வேஸ்ட் பண்றாங்க ஒரு எண்ணமும் இருக்கு. அப்ப இந்த எண்ணம் இன்னும் தொடர்ந்து அண்ணாமலை அப்படியே ஓரங்கட்டிக்கிட்டே ஒண்ணுமே இல்லாம ஒரு பதவியே இல்லாம ஓரங்கட்டிக்கிட்டே போனீங்கன்னா அவர் தொண்டர்கள் உற்சாகத்தோட வேலை பார்க்க மாட்டாங்க, போலிங் பூத்துக்கு வராம கூட போகலாம். அப்போ அது கட்சிக்கு ஒரு பெரிய அடியாக அமையலாம். இந்த பிஜேபி எப்படி சமாளிக்க போகின்றது? அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நீங்க என்னதான் சொல்லிட்டாங்க, ஜெயிச்சா ஜெயிக்கும், தோத்தா தோக்குறோம் தான். இங்க இல்லைனாலும் அவங்களால மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும். அதனால ஒரு ஹார்ட் ஸ்டான்ஸ் கூட அவங்க எடுக்கலாம். வந்தாவா வராட்டி போடா, நீ இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டி ஒண்ணுதான் ஹார்ட் ஸ்டான்ஸ் எடுக்கலாம். ஏன்னா அந்த பொசிஷன்ல பிஜேபி இருக்கு, காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் இங்க ஜெயிச்சாதான் மத்தியில் அமைக்க முடியும், ஆட்சி அமைக்க முடியும். பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தோத்தாலும் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ ஒரு ஹார்ட் ஹேண்டை வச்சு கூட அண்ணாமலையை டீல் பண்ணலாம், போனா போகுதுன்னு கூட டீல் பண்ணலாம். பட் எப்படி டீல் பண்ணாலும் இந்த எலெக்ஷனுக்குள்ள இந்த தேர்தலில் அவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அண்ணாமலையை சந்தோஷப்படுத்தி வச்சுட்டு தான் ஆகணும். அப்பதான் அவர் கட்சி தொண்டர்கள் அவங்களுக்கு வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அதிமுகவோட வேலைகள் மட்டுமே நம்பி இவங்க எலெக்ஷன் நிக்கிற மாதிரி இருக்கும். அது அவ்வளவு நல்லதல்ல பிஜேபிக்கு. அப்போ இந்த நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையோட இந்த உட்கட்சி பூசல், இந்த ஒன்னப்மேன்ஷிப்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், ஒன்னப்மேன்ஷிப் கட்சிக்கு நல்லதான? நிச்சயமா இந்த சூழ்நிலை நல்லது கிடையாது. பிஜேபி ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும். ஒண்ணு நயினார் கையில கம்ப்ளீட்டா பவர் கொடுத்துடணும், இல்ல அண்ணாமலை சொல்லி அண்ணாமலை கையில கொடுத்து நயினார் கொஞ்ச நாள் போருங்கன்னு சொல்லணும். 2 பேர் கையிலையும் இப்ப யார் பெரிய ஆள், இவர் கையில கொஞ்சம் பவர் அவர் கையில கொஞ்சம் பவர் அப்படின்னு நிக்கிறது கட்சிக்கு நல்லதல்ல. குறிப்பாக தமிழகத்தில் பிஜேபி ஒரு காலூன்றாத கட்சி, அதனால உங்களுக்கு நல்லதே கிடையாது. இது பிஜேபியோட எலக்ட்ரல் ப்ராஸ்பெக்ட்ஸை பாதிக்குமானா நிச்சயம் பாதிக்கும். மீண்டும் சந்திப்போம்.